சகுந்தலையின் பிறப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. அவளுக்கு தந்தை விசுவாமித்திர முனிவர், பெற்றெடுத்த தாய் மேனகை தேவலோக மங்கை, வளர்ப்புத் தந்தை கண்வ முனிவர். சகுந்தலை பிறக்க விஸ்வாமித்திரர் மேனகை சேர்ந்த கதையை விரிவாக பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் முனிவராக மாறுவதற்கு முன்பாக கன்யாகுப்ஜம், தற்போதைய கனோஜ், உத்தரப்பிரதேசம், அந்த நாட்டின் மன்னராக இருந்தார். அப்போது அவர் பெயர் கௌசிகன். காட்டுக்கு வேட்டையாட சென்ற கௌசிகன் அந்த காட்டில் பசி வேட்கை அதிகமாக ஏற்பட குதிரையில் தேடி அலைந்து அருகிலிருந்த வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு சென்றான். அங்கே காமதேனு பசுவும் இருந்தது. வசிஷ்டர் அப்போது, யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் என கேட்டார். கௌசிக மன்னன், நான் பசி வேட்கையில் வந்திருக்கேன், உங்களால் தீர்க்க முடியுமா என கேட்டான். அப்போது வசிஷ்டர் காமதேனு பசுவிடம் கேட்க அவருக்கு பசி வேட்கை போக்கும் வகையான உணவுகளை வழங்கியது. உணவு உண்டு பசி தீர்த்தான். ஆச்சரியமடைந்தான். சற்று யோசிக்காமல், உங்களுக்கு இது எப்படி கிடைத்தது என்று கேட்டான். அப்போ வசிஷ்டரானவர் சொல்லத் தொடங்கினார். பார்க்கடலை கடைந்த போது முதலில் ஆலகால விஷம், அடுத்து காமதேனு, உச்சைச் சிரவம், ஐராவதம், கல்ப விருட்சம், பாரிஜாதம், கௌஸ்துபம், மகாலட்சுமி, வருணி, சந்திரன், பாஞ்சஜன்யம், தனுசு, தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்துடன் வெளிப்பட்டார். அப்போ கிடைத்த காமதேனு பசுவை தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வசிஷ்டரான எனக்கு பிரம்ம ரிஷி என்ற பட்டம் கொடுத்து இந்த காமதேனு பசுவை பரிசளித்தார்கள். சரி என்று கௌசிகன் தன் நாட்டிற்கு சென்றான். அரண்மனையில் யோசித்தான். தன்னுடைய நாட்டின் பல போர் வீரர்களை அனுப்பி அந்த பசுவை கவர்ந்து வர சொன்னான். நன்றி. அடுத்த பதிவில் மீதம் பார்க்கலாம்.